சொல்லுங்கப்பா, எதுக்குப்பா லீவுக்கு 2 பேரும் கிளம்பி வாங்கன்னு சொன்னியே, என்ன விஷயம்? ஆமாம் பெரியப்பா, 2 வாரத்துக்கு முன்னாடி தானே வந்துட்டு போன, மறுபடியும் எதுக்கு வர சொன்னீங்க? பசு செலவு வேற, அலைச்சல் வேற. ஒரு நாள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்து நீங்கள் வேகமாக ஃபோன் பண்ணி வான்னு சொன்னோன்னே வந்துட்டோம். எதுக்கு 2 பேரையும் வர சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை பவி, உங்கள் அண்ணன் கல்யாணம் வேணாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். அதான் அக்கா வந்துச்சு, அவங்க மாமியார் ஏதோ பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்களாம், நல்ல இடமா கேட்டாகலாம். நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதே உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் கேட்குறேன், பேசி முடிச்சிடலாம்ல. என்னப்பா இது திடீர்னு வந்து சொல்றியே? எனக்கு தான் இப்போ வேணாம், ஒரு 2 வருஷம் ஆட்டுனாலும் சொல்கிறேன். இப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம்? அதுவும் அக்கா வீட்டு சைடு, அந்த சைடே வேணாம், சும்மா அக்காவே பிடுங்கி திங்கிறாங்க. அந்த சைடே போய் பொண்ணு எடுக்கணுமா? வேணாப்பா, கொஞ்ச நாள் ஆகட்டும். ஏண்டா அவங்க அக்கா வீட்டில் என்ன பொண்ணு எடுக்க சொன்னி? ஏதோ தெரிஞ்ச பொண்ணு இருக்கா, நல்ல பொண்ணா, உங்க மாமியார் தான் சொன்னாங்களாம். நம்ம போய் பார்த்து பிடிச்சிருந்தா தானே கட்ட போகிறோம், பொண்ணு பார்க்க போகலாம். அதனால தான் நீ வர சொன்னி, நாளைக்கு போகலாமா? இல்லைப்பா, 2 வருஷம் ஆகட்டும்பா. அக்காவுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. பவிக்கும் கல்யாணம் பண்ணணும். கொஞ்சம் 2 வருஷம் நான் வேலை பார்த்து சம்பாரிச்சுக்கிறேன். இப்போ தானே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். அதே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டே இல்லை தம்பி? முன்னாடியாச்சும் வேலைக்கு போகல, கடையில் உட்காந்துருப்ப, கடையும் உடல ஒன்றும் இல்லை. இப்போ நல்ல வேலை கிடச்சிருச்சு இல்லை? அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? நாளைக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு மற்றதெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அப்புறம் மற்றதை பற்றி பேசலாம். இப்போ என்ன நாளைக்கேவா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன்னா? ஆமாடா தம்பி, அப்போ காலகாலத்தில் பண்ணாதானே தேவையில்ல. உனக்கு பண்ணலைன்னா இல்லைன்னா பவிக்கு பண்ணணும். 2 பேரில் ஒரு ஆளுக்கு பண்ணினாதே தேவையில்ல. 2 வச்சுக்கிட்டு 2 பேரும் ஒத்துலாம் பண்ண முடியாது. ஆமாம், உங்கள் சித்தி சொல்கிறதும் கரெக்டு தான். 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் பண்ணணும். என்ன பெரியப்பா அது குண்டை தூக்கி போடுற? இப்போதைக்கு எனக்கெல்லாம் வேணாம் பெரியப்பா. 2-3 வருஷம் ஆகட்டும். இப்போ தானே நான் வேலைக்கு போயிடுறேன், கொஞ்சம் ஃப்ரீடமாக இருந்துக்கணும், சம்பாரிச்சு கொஞ்சம் காசு அம்மாவுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்குள்ளே கல்யாணம்லாம் எதுக்கு பெரியப்பா? உங்கள் 2 பேர்ட்டையும் கேட்டுட்டு எல்லாம் முடிவு பண்ணலான்னு பண்ணது இப்போ ரொம்ப தப்பாக போச்சு. 2 பேரும் வேலைக்கு போகும் ரொம்ப திமிர்த்தனம் பிடிச்சா. அதில் இங்கே இருக்க வரைக்கும் சொல்கிற பேச்சு கேட்டி அங்கே போய் இப்போ எத்தனை 1 மாதம் 2 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே என்ன திமிர் வந்துருச்சு உங்களுக்கு? நாங்கள் சொல்கிறதே நீங்கள் கேட்கணும். உங்கள்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கல. நீங்கள் நாளைக்கு வரிய உனக்குன்னு ஏதோ மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீ தான் வேணாம் சொல்லிக்கிட்டே இருந்த. நீ பார்க்க ஆரம்பிச்சாதான் எல்லாம் கரெக்டாக வரும். 2 பேரும் அண்ணன் தங்கச்சி நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல. பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா, இன்னும் 1 வருஷமாச்சும் டைம் கொடுங்களே. 1 வருஷம்லாம் கிடையாது. நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்க்க ஆரம்பிச்சாதே ஒரு 6 மாதத்துலயாச்சும் முடியும். கடத்தி விட்டா தானே தேவையில்ல. பொம்பளை பிள்ளை வச்சுட்டு எவ்வளோ நாள் இருக்குது? இவனாச்சும் பையன். ஆமாம் மச்சான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பவிக்கு ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அமைஞ்சு தான் வருது இல்லை? சிவாக்கும் பேசி முடிச்சு வச்சுப்போம். பவிக்கு முடிஞ்சோன்னா ஒரு 2 மாதத்தில் மறுபடியும் பண்ணிடலாம். இல்லை தோதா வந்துச்சுன்னா 2 ஒன்றா கூட பண்ணிடலாம். இப்போ என்ன, அதுக்கு என்ன பிரச்சனை? சரி, நாளைக்கு கிளம்பணும். இல்லைப்பா, இன்றைக்கி நைட்டு நான் ஊருக்கு கிளப்பியே ஆகணும். அங்கே முக்கியமான வேலை இருக்குது. நீங்கள் என்னமோ ஏதோன்னு சொன்னியிருந்தேன் ஒடியாந்து. சும்மா பொண்ணு பார்க்க போகிறோன்னா நீங்கள் போய் பாருங்கள், நானா வரல. நீ எப்படி பவியா? நீனாச்சும் வருவியா? நீனு வரமாட்டியா? இல்லை பெரியப்பா, எனக்கும் வேலை இருக்குது. நீங்கள் சொன்னோன்னு தான் அவசரமாக வந்தோம். நானும் அண்ணன் கூட போயிடுறேன், அப்புறம் ஒரு ஆளாக போகணும். சரி, அப்புறம் உங்கள் இஷ்டம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் சம்மதத்தோடு எல்லாம் பிடிச்சிருந்தா பண்ணலான்னு பார்த்தேன். நீங்கள் வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களே எல்லாம் பார்த்து பேசி முடிச்சுக்கிறோம். உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். ஒரு பேச்சுக்கு சொல்லியாச்சு. அப்புறம் உங்கள் இஷ்டம், போகிறதுனா கிளம்புங்க. என்னங்க நீங்கள் வரதுக்கு போகிறோன்னா கிளம்புன்னு சொல்றியே, என்ன அதட்டு போட்டு இருக்க வைப்பீங்களா? இப்போவே இருந்தால் என்ன பண்ண போதுங்க? போகிறதுனா போட்டு விடு. ஃபோட்டோ தான் இருக்கல, நம்ம ஃபோட்டோ காமிச்சு பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு பவிக்கு பார்க்க ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் சிவாவுக்கு பார்த்துக்கலாம். பவிக்கு ஃபஸ்ட்டு முடியட்டும். சரி பாப்பா, எது தோதா வருதோ அதை முடிச்சிட வேண்டியதான். சரி வாங்க, போய் நாளைக்கு போகிறதுக்கு ஏதாச்சும் சாமான் பூ பழங்க வாங்கல, போய் வாங்கிட்டு வந்துடலாம். அண்ணா என்னண்ணா அது எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்படி பண்ணுறாங்க? என்ன தானே பண்ணுறது? நான் இப்படி சொல்லியிருந்தேன், நான் வந்திருக்கவே மாட்டேன். நான் வேணாம்னா ஏதாச்சும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போகலான்னு சொன்னேன். நின்று ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க, வா போகலான்னு சொன்னேன். இப்போ என்னென்ன இப்படி தலையில் துண்டதுக்கு போகிறா? நீ நல்லா எஸ்கேப் ஆகிட்ட, என்னை மாட்டி விட்டுட்டு. நான் என்ன பவி உன்னை மாட்டி விட்டேன்? நான் எனக்கு தான் வேணாம்னு சொன்னேன். அவதான் உனக்கு சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உன்னை எப்போ மாட்டி விட்டேன்? இப்போ நான் என்னென்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது என்கிட்ட கேட்டால் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக வேண்டியது. எப்போ இருந்தாலும் கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறேன், பண்ணிக்கணும். என்ன இல்லைண்ணா அது வந்து என்ன பவி வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்ல பையனாக இருந்தால் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு பிடிக்காமல பண்ணி வைக்க போகிறோம். 3-4 இடம் பார்க்கட்டும், எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணி வைக்கலாம். உனக்கு பிடிச்சாதான், பிடிக்காமல நான் கல்யாணம் பண்ணி வைப்பேனா? அண்ணன் இருக்கல்ல. அது இல்லைண்ணா. என் கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? அவையார போகலான்னு முடிவு பண்ணிட்டியா? வேறதுலையும் சேர்ந்துட்டியா என்ன? அச்சோ அண்ணா அது இல்லைண்ணா, நீ வேற. அப்புறம் வேற என்னம்மா? யாரையும் லவ் பண்ணுறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்கிட்ட சொல்லாமல் அப்படிலாம் பண்ண மாட்டியே. எனக்கு தெரியாமல் எதுவும் லவ் பண்ணுறியோ? தெரியாத மாதிரியே போட்டு வாங்குற பத்தியா? உனக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லையம்மா, எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ தான் புதுசாக என்னமோ புதிர் போடுற. எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன தெரியும்? பிரீத்தி கூட உன்ட்ட சொல்லலையா? இல்லையே, பிரீத்தி வந்தால் உன்னை பற்றி பேச மாட்டாளே. சொல்லு என்ன? அண்ணா அது வந்து பிரவீன் இருக்காங்கல்ல. ஆமாம், பிரீத்தியோட அண்ணன் நல்ல பையன், நல்லா பேசுவாப்புல, எல்லாத்தையும் நல்லா பழகுவாப்புல, நல்ல பையன்தான். அவருக்கு என்ன? இல்லைண்ணா, பிரவீனும் நானும் லவ் பண்ணுறோம். ஓ அப்படியா? இதெல்லாம் வேற உனக்கு பண்ண தெரியுமா? அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, எல்லாத்தையும் சொல்லுவேன், இதை சொல்லலை பத்தியா? இல்லைண்ணா உனக்கு தெரியும்ல, நீ நடிக்காத. நானே சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் சொல்லிட்டல. 2 நேரம் லவ் பண்ணுறோண்ணா, நீ தானே சேர்த்து வைக்கணும். இப்போ பார்த்தா வீட்டில் கல்யாணம் பேசுகிறோம் அப்படி இப்படின்னு சொல்கிற. எனக்கு பயமாக இருக்குண்ணா, ப்ளீஸ்ண்ணா, நீ தானே ஹெல்ப் பண்ணணும்.
இப்போ தான் அண்ணன்ட்ட சொல்லணும்னு சொன்னியிருக்கேன். இப்போ வாச்சும் சொன்னி அது வரைக்கும் சந்தோஷம் தான். பிரவீன் நல்ல பையன் தான், நல்ல கேரக்டரு. சரி அண்ணன் பார்த்துக்கிறேன் விடு. என்ன நாளைக்கேவா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும். உனக்கு பிரவீனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லைண்ணா, இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு, என்னமோ பக்கு பக்குன்னு இருக்கு. வீட்டில் சொன்னால் ஏதாச்சும் நினைப்பாங்கல்ல, ஒத்துப்பாங்களா நம்ம வீட்டில்? அவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் பண்ணி வைக்கிறேன். இந்த அண்ணன் இருக்குல்ல, அண்ணனை நம்புறீல, அண்ணன் பண்ணி வைக்கிறேன். அவங்கள வந்து வாழ போகிறாங்க, நீ தானே போய் வாழ போகிற. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த அண்ணன் கல்யாணம் பண்ணி வைப்பேன். உசுரே போனாலும் உனக்கு நான் பிரவீனை கல்யாணம் பண்ணி வைப்பேன். இது உன் மேலே சத்தியம். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்லாம் ஒன்று வேணாம். அப்புறம் பின்ன நல்ல பின்ன அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுவீல்ல, அதனால தான். ஓ, நீங்கள் மட்டும் எங்கள்கிட்ட சொல்ல மாட்டியே, நாங்கள் மட்டும் நீங்கள் யாருன்னு சொல்லாமல் புரிஞ்சுக்கணுமோ? உனக்கு தெரியாதா நான் பிரீத்தி லவ் பண்ணுறது? அதெல்லாம் தெரியும் எனக்கு. நீ பிரீத்தியை மனசில் வச்சுதான் கல்யாணம் வேணாம்னு சொல்கிறேன்னு தெரியும். பார்த்தா என்னைய மாட்டி விட்டுட்டேன், பேசாமல் வராமலே இருந்திருக்கலாம். சரி விடுடி, எப்போ இருந்தாலும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். இப்போ தள்ளி போட்டால் இன்னொரு நாள் நடக்கும். எப்போ நடந்தாலும் இது நடந்தே தீரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அண்ணன் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் போய் பிரவீனை பார்த்துட்டு வரட்டுமா? இங்கே வேணாம். இது என்ன நம்ம வேலை பார்க்குற இடம் நினச்சியா, வேறு ஊர் நினச்சியா, யாரும் தெரியாமல் பார்த்துட்டு வரலான்னு. இங்கே பாதி முக்காசு பேருக்கு நம்மளை யார் பொண்ணு எல்லாம் தெரியும். யாராச்சும் பார்த்தாங்கன்னா வச்சுக்கவே போட்டு கொடுத்துருவாங்க. இப்போவே பெரிய பிரச்சனை ஆகி அது வேறு மாதிரி வந்துடும். அதனால இப்போ அமைதியாகவே இப்போவே சொல்லணுமா, ஃபோன் பண்ணி வேணால் சொல்லிக்க. இப்போ நேரில் எல்லாம் பார்க்க போவேணாம். சரிண்ணா. சரி, நைட்டு ஊருக்கு கிளம்பணும். என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து வை, சரியா? சும்மா எதையும் போட்டு மனசு போட்டு குழப்பிக்காது. இந்த அண்ணன் இருக்கல்ல, அண்ணன் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். நீ என்கிட்ட சொல்லலைன்னு ஒரு மன கஷ்டம் தான் இருந்துச்சு. இப்போ தான் அண்ணன்ட்ட சொல்லிட்டில, எனக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் நீனா சொல்லுவேன்னு தான் எதிர்பார்த்தேன். உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நானே எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. சரிங்கண்ணா, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். நைட்டு கிளம்பலாம். என்ன போனா இவ்வளோ தூரம் வந்திருக்க? என்னையை பார்க்குறதுக்கு தான் நிஜமாலே வந்தேன். என்னால் நம்பவே முடியல. என்னையெல்லாம் தேடி வந்திருக்க. பரவாயில்ல, என்னை தேடி வர்றதுக்கெல்லாம் ஆள் இருக்குது. ஏன் நவீன், உன்னை பார்க்க நான் வரமாட்டேனா? நீ என் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே சொன்னேன். அப்போ நீ வரலைன்னா நான் என்னன்னு கேட்க கூட வரமாட்டேனா? ஏன் 2 நாள் ஆஃபீஸே வரல? உனக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் எடுக்கவே இல்லை. என்னாச்சும் ஏதாச்சும் தான் இங்கே வந்தேன். ஏன் ஆஃபீஸ் வரல? உடம்புக்கிட்டமே சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போனியா? போயிட்டு தான் வந்தேன். கொஞ்சம் பரவாயில்ல, நாளைக்கு தான் வரலான்னு பார்த்தேன். நீனே தேடி வந்துட்டு ஃபோன் பண்ணுவோம் தான் நினச்சேன். பேசக்கூட முடியலையே. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். சரி, வீட்டில் யாராச்சும் இருந்தால் நீ எப்படி பேசுவியோ என்னமோ. உங்கள் மாமா வேறு ஏதாச்சும் திட்டிக்கிட்டே இருப்பேன்ல, அதனால தான் நான் ஃபோன் பண்ணலை. இப்படி ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம்ல நவீன். நான் என்னமோ எதுன்னு பயந்துட்டேன் தெரியுமா? ஆமாம், உடம்பு சரியில்லைன்னா ஊருக்கு போகலாம்ல, ஏன் இங்கே இருக்கியே? ஊருக்கு போகலாம் தான். ஊருக்கு போனால் நம்மளை பார்த்துக்க யாராச்சும் இருக்கணும்ல. நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, உடம்ப பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராச்சும் இருந்தால் போகலாம். அம்மா அப்பா இல்லைனாலும் பாட்டி தாத்தா அந்த மாதிரி யாராச்சும் இருந்தால் கூட போகலாம். அப்படி தான் எனக்கு யாருமே இல்லையே. என்ன நவீன் சொல்கிற? உனக்குன்னு யாருமே இல்லையா? இவ்வளோ பெரிய உலகத்தில் 80 பேர் இருக்காங்க, எத்தனை கோடி பேர் இருக்காங்க. அதில் எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. நீ தான் எனக்கு சொந்தமாக வருவேன்னு நினச்சேன். நீனும் என்னை விட்டு போயிடுவேன் கொஞ்ச நாளில். அது மனசு சரியில்லை, அப்படியே முடியலையா. நம்ம தானே நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி படுத்துட்டேன். பழகி போச்சு எனக்கு. ஏன் நவீன், யாருமே இல்லாமல் வளர்ந்துருக்க? சொந்த பந்தம் எதுவுமே இல்லையா? யாருமே இல்லையா? தூரத்து சொந்தம் அப்படி கூட யாரும் இல்லையா? அப்போல்லாம் நிறையா பேர் இருப்பாங்க, நம்மளை பார்த்துக்கணுமே. சின்ன வயசுலேயே அம்மா அப்பா இறந்துட்டாங்க ஆக்சிடெண்ட்டில். பாட்டி தாத்தாவும் இல்லை. அவங்க இறந்ததுக்கப்புறம் சொந்தம்லாம் விட்டு விட்டு போயிடுச்சு. எங்கே நம்ம சொந்தம் சொல்லி வந்தால் இவனை படிக்க வைக்கணும், சாப்பாடு போடணும் அப்படின்னு அவங்களே வளர்ந்துட்டாங்க. அப்புறம் ஆசிரமத்தில் தான் வளர்ந்து படித்து இப்போ வேலைக்கு எப்போவுமே இங்கே ஹாஸ்டல் தான். எல்லாமே தீபாவளினாலும் ஹாஸ்டல் தான், பொங்கல்னாலும் ஹாஸ்டல் தான். யாராச்சும் பசங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டா போவேன். போனாலும் நம்ம வீடு மாதிரி வருமா, நம்ம வீட்டில் கொண்டாடுற மாதிரி வருமா? கஷ்டமோ நஷ்டமோ இந்த ஹாஸ்டல்லே எல்லாம் கொண்டாடுறது. உன்னை பார்த்தா நான் ஆஃபீஸில் ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அனுபவம் மாதிரி தோணுச்சு. நீ தான் என்னை நல்லா பார்த்துப்ப அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் உன் மேலே ஆசையப்பட்டேன். ஆனால் நீ இவ்வளோ சீக்கிரத்தில் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போவேன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. நல்ல பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதுவும் எந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நமக்கு பிடிச்சவங்க யாருமே கூடவே இருக்க மாட்டேங்கிறாங்க. நான் எப்போவுமே தனி மரம் தான். எதுக்கு நவீன் நீ அப்படி யோசிக்கிற? உனக்கான ஒருத்தி இனிமேவா பிறந்து வர போகிற? அதெல்லாம் பிறந்து இருப்பா. உனக்கானவன் கண்டிப்பாக வந்தே தீர்வா. பார்க்கலாம் பூவி, என்ன நடக்குமோ என்ன. நம்ம கையிலே எதுவும் இருக்குது? நம்ம நினச்சது எதுவும் நடக்குதா? இல்லை நம்ம ஆசைப்பட்டதே நமக்கு கிடைக்குதா? எதுவுமே கிடைக்காது. சரி சொல்ல, நீ ஏன் இவ்வளோ தூரம் வந்தால் யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாலும்? உங்கள் வீட்டில் தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும். நீ கிளம்பு. இல்லை நவீன், நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எங்கள் மாமா ஏதோ பசங்களோட ஊருக்கு போயிட்டேன், அவன் வரமாட்டேன். உங்கள் மாமா உனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கா பூவி? இல்லை நவீன், பிடிக்கதான் இல்லை, சுத்தமாக பிடிக்காது. கேரக்டர் எதுவுமே பிடிக்காது. எல்லா பொண்ணுங்கிட்டையும் வலிஞ்சு பேசுகிறார். அவர் கேரக்டர் சுத்தமாகவே பிடிக்காது. எல்லாருக்கும் தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவேன்னு சொல்லி எல்லாரும் இது பண்ணுறாங்க. என் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறாங்க. அதை யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் ஆயா மட்டும்தான் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்குது. அது ஏதாவது சொன்னால் எங்கள் அம்மா வாயை அடைச்சிரும். நான் என்னத்தை பேசுறது? எனக்கு சப்போர்ட் இருக்காது ஆயா தான். அவள் எங்கேயாச்சும் போயிருந்தா நான் எங்கே போயிடுறது சொல்லு? என் அசிங்கத்தை பண்ணிட்டா போகிறது.
எங்கேயாச்சும் போய் நீ தனியாக இரு, ஹாஸ்டல் எடுத்துக்கிறு. இதில் என்ன இருக்குது, இதில் என்ன அசிங்கம் இருக்குது? ஒரு பொண்ணு வேலைக்குன்னு கோச்சிட்டு வெளியில் போனால் கூட ஊரில் தப்பாக தான் பேசுவாங்க நவீன். இந்த ஊர் உலகத்தை பற்றி என்ன உனக்கு தெரியாதா? அதுவும் கரெக்டு தான். அதுக்காக அந்த வாழ்க்கையை நீ ஏற்றுக்க முடியாதுல்ல. எத்தனையோ பொண்ணுங்க ஏற்றுக்கிட்டு மனசு வலியோடு வாழ்கிறாங்க. அதில் நானும் ஒரு பொண்ணாக இருந்துட்டு போகிறேன். இதில் என்ன இருக்குது? அம்மா தாயி, உன்கிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாதுப்பா. நீ முடிவு எடுத்துட்ட, அப்புறம் ஓ இஷ்டம். சரி நவீன், நீ நாளைக்கு வந்துடுவல்ல? ஆமாம் புவி, வந்துடுவேன். இங்கே இருக்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் உடம்பு சரியாயிடுச்சு, நாளைக்கு வந்துடுவேன். என்ன ஹாஸ்டல் சாப்பாடு தான் செட் ஆக மாட்டேங்குது. சரி, அப்போ உனக்கு ஒரு வாரத்துக்கு உடம்பு நல்லா சரியாகிற வரைக்கும் நானே வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வரேன், சரியா? எப்படி 2 டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்தால் சந்தேகம் வராது உங்கள் வீட்டில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே டிஃபன் பாக்ஸில் நான் நிறைய வச்சே கொண்டு வரேன், அது போதும். ஓகே புவி, அப்போ ஒரு வாரத்துக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம். நீனே செஞ்சு கொண்டு வரியா? ஓகே நவீன், நானே செஞ்சு கொண்டு வரேன். உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு. எனக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை புவி. எப்போவும் நம்ம வீட்டுகளில் செய்கிறது தான். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு, வத்த குழம்பு, பூண்டு குழம்பு வைப்பாங்களே, ஐயோ நல்லெண்ணெய் ஊற்றி வைப்பாங்களே, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூண்டு குழம்பு வச்சு ஒரு அப்பளம் பொரிச்சு கொடுத்தீங்கன்னா கூட நான் சூப்பராக சாப்பிடுவேன். அவ்வளோதானே, நாளைக்கே நான் செஞ்சு கொண்டு வந்துடுறேன். சரி புவி, டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. வீட்டில் ஏதாச்சும் தேடுவாங்க, ஃபோன் பண்ணிடுவாங்க. சரி நவீன், நீ உடம்ப பார்த்துக்க. ரொம்ப முடியலைன்னா நீ நாளைக்கெல்லாம் வரவே, நான் இங்கே இரு, சரியா? எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுரு. சாப்பாடு கொண்டு வருவில்ல, நான் ஆஃபீஸ் இல்லைனாலும் எனக்கு சாப்பாடு வேணும். சரி சரி, உனக்கு கரெக்டாக கொண்டு வந்துடுறேன். நான் கிளம்புறேன், உடம்ப பார்த்துக்க. நல்லா கேரிங்காக தான் இருக்கா, நம்மளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா, நம்மளை பற்றி நினைக்கிறா, நம்ம ஏன் வரலன்னு கேட்குறா, எல்லாமே இருக்கா. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்க லவ்வை மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அது எப்படி கொண்டு வர்றது? நம்ம லவ் பண்ண பொண்ணு கஷ்டப்பட விடக்கூடாது. வேறு யாரையானா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் இவனை கல்யாணம் பண்ணவே விடக்கூடாது. அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும். சரி, இப்போதான் நம்ம 2 நாள் கழிச்சு நான் இதே வயிறு பசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஹாஸ்டல் சாப்பாடை போய் பார்த்தாலே வயிறு பசி ஓடிடுமே, என்ன பண்ணுறது? புவியும் வேறு போயிட்டாலே, அப்படியே அவளோட கடைக்கு போய் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ருக்கலாம். அதையும் விட்டாச்சு. நமக்குன்னு யார் சாப்பாடு கொண்டு வர போகிறா? சரி, ஒரு நாளைக்கு ஹாஸ்டல் சாப்பாடு தான். புவி ஒரு வாரம் கொண்டு வருவா, அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்டல் தானே கதி, அதே சாப்பிட்டு பழக வேண்டியது.